ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்றீங்களா எல்லாரும்? ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இங்கிலீஷ் வந்து நம்மளால சூப்பரா பேச முடியும். கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து மேண்டேட்டரி அவசியமான ஒண்ணா இருக்கு. ஓகே, அதனால உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீடியோ பார்க்கும் போதே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ஷேர் ஆகும். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஒரு 80% இதுல தான் இருக்கு. இன்னமும் இதுல வந்து நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. என்ன அப்படின்னா டென்சஸ். ஓகே, இந்த வார்த்தையை கேட்டாலே டென்சஸா அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ டென்சஸ் அப்படிங்கிறது நம்ம ஏன் படிக்கிறோம்? இங்கிலீஷ்ல வந்து மொத்தம் 12 டென்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ 12 டென்சஸ் வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேசணும். ஸோ தமிழ்ல வந்து வித்தியாசம் இருக்குல்ல. நான் வர்றேன் அப்படின்னா இப்போ வர்றேன்னு அர்த்தம். நான் வந்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்தேன்னு அர்த்தம், பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம். நான் வருவேன் அப்படின்னா இனிமே வர போறேன்னு அர்த்தம், ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் நம்ம டென்சஸே வந்து கத்துக்கிறோம். ஓகே, அந்த 12 டென்சஸை ஒரே இந்த போர்டில் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது ஒவ்வொரு அந்த சென்டென்ஸ் வந்து ஒரே சென்டென்ஸ் தான். இங்க பாருங்க, நான் வருகிறேன் அப்படின்னு இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு டென்ஸ்க்கும் போகும்போது அது எப்படி இருக்கு, அது எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பொதுவா வந்து இந்த நான் அப்படிங்கிற சப்ஜெக்டோட வச்சு நம்ம அதிகமா பேசுவோம். நான் நேற்று வந்தேன், நான் அங்க போனேன், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இந்த நான் அப்படிங்கிற சப்ஜெக்டோட நம்ம வந்து அதிகப்படியான சென்டென்சஸ் வந்து பேசுவோம். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம பேசுறது, ஒவ்வொரு டென்ஸ்லயும் அது எப்படி மாறும் அப்படிங்கிறத பத்தி நான் தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, யூ ஹாவ் டு வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். ஓகே, யூ வில் ஹாவ் த பெட்டர் ஐடியா அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகே, பார்க்கலாமா? நீங்களும் ஆன்சர் தெரிஞ்சா எங்களோட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு. நான் வருகிறேன் அப்படின்னு இருக்கு. நான் வருகிறேன் வாசிக்கும் போதே தெரியுது அது என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அது என்ன டென்ஸ்ங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நான் வருகிறேன் என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். நான் அப்படின்னா ஐ, வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கம். தட்ஸ் இட். ஐ கம், நான் வருகிறேன். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் நடுவுல ஆம், இஸ், ஆர் அப்படின்னு எதுவுமே வராது. ஐ கம், நான் வருகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்தேன் அப்படின்னு இருக்கு. நான் வந்தேன், இது எதை குறிக்குது? வாசிக்கும் போதே தெரியுது இது நடந்து முடிஞ்ச விஷயம், ரைட்? அப்ப இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதை எப்படி சொல்லலாம்? நான் வந்தேன். ஐ கேம். இந்த இடத்துல ஏன் நம்ம கேம் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ கேம் அப்படிங்கிறது கம்மோட பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, நான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கேம். அப்பதான் வித்தியாசம் தெரியும், அது பிரசன்டா இல்ல பாஸ்ட்ல நடந்த விஷயமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அதனால வந்து இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நான் வருவேன். பாஸ்ட்லயும் நடக்கல, பிரசன்ட்லயும் நடக்கல, ஃபியூச்சர்ல நடக்க போகுது. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவேன், நான் நாளைக்கு பார்ட்டிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நான் வருவேன் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா? முதல்ல வந்து சப்ஜெக்ட் வரும், நான் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து வில் யூஸ் பண்ணணும். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் இதை வச்சுதான் நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸசைஸ் கொடுப்பேன், நீங்களா பண்ணணும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து ஐ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வில் வரும், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் வெர்பு வரும். வருவேன், வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கம். அவ்வளவுதான். சோ இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ கம், நான் வருகிறேன். ஐ கேம், நான் வந்தேன். ஐ வில் கம், நான் வருவேன். ஓகே, அடுத்ததுக்கு போலாமா? இப்போ இந்த 3 சென்டென்சஸை வாசிங்க. நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருந்தேன்,
நான் வந்து கொண்டிருப்பேன். கொண்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு பாத்தீங்களா? இது வந்துட்டாலே அது கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகேவா? அது பிரசன்ட் கண்டினியூஸா இருக்கலாம், இல்ல பாஸ்ட் கண்டினியூஸா இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர் கண்டினியூஸா இருக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத நம்ம வாசிக்கும் போது தான் நமக்கு தெரியும். அந்த சிச்சுவேஷன்ல பேசும் போது தான் தெரியும். இங்க பாருங்க, நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன். பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துகிட்டு இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? பிரசன்ட்ல ஒரு செயலை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒருத்தரை மீட் பண்றதுக்காக போறீங்க, அவர்கிட்ட போன்ல சொல்றீங்க, இதோ நான் வந்துட்டு இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டுல கிளம்பி இருப்பீங்க, இப்போ நீங்க வந்து போய்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த பாயிண்ட்ல போய் ரீச் ஆயிருவீங்க. அது எப்படி சொல்லலாம்? நான் வந்துகிட்டு இருக்கேன். அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஸ்ட்ரக்சர். முதல்ல இங்க சப்ஜெக்ட் வந்து நான், ஐ தான் வந்திருக்கு. ஓகே, சோ கண்டினியூஸ்ல வந்து ஐ வந்தா நம்ம ஆம் யூஸ் பண்ணணும். ஐ ஆம். எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும், அதான் ரூல். அப்போ கம்மிங், அவ்வளவுதான். ஐ எம் கமிங், ஐ எம் கமிங், நான் வந்துட்டு இருக்கேன். ஐ எம் கமிங். ஓகே, நெக்ஸ்ட், நான் வந்து கொண்டிருந்தேன். வந்து கொண்டிருந்தேன். நேத்து நான் நேரம் வந்துட்டு இருந்தேன், சென்னையில இருந்து ஊருக்கு வந்துட்டு இருந்தேன். வந்து கொண்டு இருந்தேன். பாஸ்ட் தான் குறிக்குது. பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்த செயல். நான் வந்து கொண்டிருந்தேன். அந்த சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸி. அதாவது இந்த ரெண்டுமே மாறாது. சப்ஜெக்ட் வந்து ஐ தான், அதே மாதிரி வெர்பு வந்து ஐஎன்ஜி சேர்த்து தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வரப்போற ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும். ஐ வாஸ், ஐ வாஸ் கமிங். நான் வந்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் கமிங் ஃப்ரம் சென்னை டு கோவில்பட்டி. நான் சென்னையில இருந்து கோவில்பட்டிக்கு வந்துட்டு இருந்தேன். காட் இட்? நெக்ஸ்ட், நான் வந்து கொண்டிருப்பேன். நாளைக்கு நேரம் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன், நாளைக்கு நான் வந்துட்டு இருப்பேன் நேரம்னு சொல்லுவோம்ல. வந்து கொண்டிருப்பேன்னா ஃபியூச்சரை குறிக்குது. இருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர். இந்த கொண்டுங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்குதுன்னா கண்டினியூஸா நடக்க போற செயலை குறிக்குது. நான் வந்துகிட்டு இருப்பேன், ஃபியூச்சர்ல கண்டினியூஸா நடக்க போற ஒரு செயல். இதுக்கும் ரொம்ப ஈஸிங்க. இந்த ஐயும் மாறாது, இங்க வந்து கம்மிங் அப்படின்னு தான் இருக்கும். பட் இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்ப் மட்டும் மாறும். வில் பி. வில்லுங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு நீங்க என்ன போடணும் அப்படின்னா வில் பி. ஐ வில் பி கமிங், ஐ வில் பி கமிங். நான் வந்துட்டு இருப்பேன். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், நான் வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கேன் அப்படின்னா வந்து இது என்ன டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு செயல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும், அதை இப்போ பிரசன்ட்ல பேசுவோம், அவ்வளவுதான். நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்திருக்கியா? நான் பார்த்திருக்கேன். ஏன் அவன் வீட்டுக்கு வந்துட்டான்? ஆல்ரெடி வந்துட்டான், பட் பிரசன்ட்லயும் அவன் இங்கதான் இருக்கான். ஸோ பாஸ்ட்ல முடிஞ்ச விஷயத்த பிரசன்ட்டோட கனெக்ட் பண்றதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோ நீங்க டீட்டெயிலா வந்து நம்ம தெரிஞ்சு குழப்பிக்க தேவையில்ல. பட் சென்டென்ஸ் எப்படி வரும்னு பாருங்க. வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கு, நான் வந்திருக்கேன். இதுக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு ரூல் தாங்க. என்னன்னா வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க. எப்படி வந்து கண்டினியூஸ் டென்ஸ்னா ஐஎன்ஜி சேர்க்கிறோமோ அதே மாதிரி இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதை மறந்துடவே கூடாது. எழுதலாமா? இங்க பாருங்க, நான் வந்திருக்கிறேன். சப்ஜெக்ட் நான் தான். ஓகே, சோ வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இதுல இன்னொரு ரூல் ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, ஆம், வாஸ், வில் பி போட்டோமா, அதே மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வந்து நம்ம ஹாவ் யூஸ் பண்ணணும். ஐ வந்தா ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஐங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஐ ஹாவ் போட்டாச்சா? சோ வெர்போட தேர்ட் ஃபார்ம் என்னது? கம் அப்படிங்கிறது வெர்பு. கம், கேம். கம் வருமா கேம் வருமா? கம் தான். தேர்ட் ஃபார்மும் கம் தான். ஓகே, ஐ ஹாவ் கம். நான் வந்திருக்கிறேன். ஐ ஹாவ் கம். இல்ல நான் வந்துட்டேன். காட் இட்? நெக்ஸ்ட், நான் வந்திருந்தேன். வந்திருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட். வந்திருந்தேன், நான் நேத்து வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் நேத்து காலேஜுக்கு போயிருந்தேன். போனேன் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். போயிருந்தேன். வந்திருந்தேன் அப்படின்னா என்ன டென்ஸ்? பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அவ்வளவுதான். அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, சப்ஜெக்டும் மாற போறது இல்ல. இந்த தேர்ட் ஃபார்ம் கம்ங்கிறது இங்க வந்து
கம்மோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ப்ரெசன்ட் ஃபார்மும் கம் தான், செகண்ட் ஃபார்ம் கேம், தேர்ட் ஃபார்மும் கம் தான். இது ரெண்டும் மாறாது. பட் ஆனா இந்த ஆக்சிலரி வெர்பு மாறிடும். இங்க ஹேவ் வருமா, பாஸ்ட்னா ஹேட் வரும், அவ்வளவுதான். ஐ ஹேட் கம். ஏய் நேத்து நீ காலேஜ் வந்திருந்தியா? எஸ்டா ஐ ஹேட் கம், நான் வந்திருந்தேன். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். நான் வந்திருப்பேன் அப்படின்னு இருக்கு. நான் வந்திருப்பேன். இது என்ன தெரியுமா? இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது நாளைக்கு ஒரு செயல், நாளைக்கோ இல்ல வந்து ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரமா இருக்கலாம், அடுத்த மாசமா இருக்கலாம். நம்ம பேசும்போது நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான் இல்லையா, எப்படா வர அப்படின்னு நம்ம கேட்போம். நாளைக்கு நேரம் நான் வந்திருப்பேன், இல்ல அடுத்த வாரம் இந்நேரம் நான் வந்திருப்பேன். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ ஃபியூச்சர்ல ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். வந்திருப்பேன், நான் நாளைக்கு நேரம் ஸ்கூலுக்கு போயிருப்பேன், நாளைக்கு நேரம் எக்ஸாம் எழுதி இருப்பேன். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், அதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நீங்க இந்த சென்டென்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. வந்திருப்பேன், வந்திருப்பேன், வருவேன் அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வந்திருப்பேன் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுவும் ரொம்ப சிம்பிள். அதாவது சப்ஜெக்டும் மாற போறது கிடையாது, அந்த வெர்பும் மாற போறது கிடையாது. இது நடுவில் உள்ள அந்த ஆக்சிலரி வெர்ப் மட்டும் மாறும். என்ன வரும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். will have வரும், அவ்வளவுதான். I will have come, I will have come, நான் வந்திருப்பேன். ஓகே, I will have come home tomorrow, நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்திருப்பேன். Got it? Next. நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, present continuous tenseல எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் சொல்லுது. நான் வந்து கொண்டிருக்கிறேன். இது என்ன டென்ஸ் தெரியுமா? present perfect continuous tense அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயல் வந்து கொஞ்ச நேரம் நடக்கும், பட் இந்த செயல் வந்து கொஞ்சம் தொடர்ச்சியா ரொம்ப நேரத்துக்கு நடக்கும். நான் வந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 2 நாளா ஒருத்தர் டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. நான் சென்னையில 10 வருஷமா வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் இந்த கம்பெனில ஒரு 15 வருஷமா வேலை பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ஒரு தொடர்ச்சியா லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸை நீங்க யூஸ் பண்ணலாம். அதுலயும் 3 இருக்கு. ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதோட வரிகளை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் வந்து கொண்டே இருக்கிறேன், நான் வந்து கொண்டே இருந்தேன், நான் வந்து கொண்டே இருப்பேன். இங்க கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கு, இங்க கொண்டே இருக்கிறேன், லாங் லாஸ்ட் டைம். ஓகே, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாமா? இது என்ன டென்ஸ்னு சொன்னேன் நானு? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வெர்பு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? அது எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. காட் இட்? ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ போட்டிங்களா? இது என்ன டென்ஸ் திரும்ப சொல்லுங்க? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த பெர்ஃபெக்ட்ங்கிற வார்த்தை வருது பாத்தீங்களா? அந்த பெர்ஃபெக்ட் அப்படின்னா இந்த பெர்ஃபெக்ட்ல இருக்கிற ஹாவ தூக்கி இங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்க்கிறோம் இதுல, பீன். ஐ ஹாவ் பீன். வெர்பு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். ஐ ஹாவ் பீன் கமிங். நான் வந்துட்டே இருக்கேன். ஐ ஹாவ் பீன் கமிங் சின்ஸ் எஸ்டர்டே. நேத்துல இருந்து நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே, ஐ ஹாவ் பீன் கமிங். ஐ ஹாவ் பீன் கமிங். ஹாவ் பீன் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து ஹாவ் மட்டும் வரும், இங்க ஹாவ் பீன் வரும். அதே மாதிரி கண்டினியூஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட். நான் வந்து கொண்டே இருந்தேன், பாஸ்ட். ஸோ சப்ஜெக்ட் மாறாது, ஐ தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்களேன், நான் வந்து கொண்டே, இது எடுத்துக்கோங்க. நான் வந்திருந்தேன், ஹேட் யூஸ் பண்ணமா? இங்க அதே மாதிரிதான் ஹேட் யூஸ் பண்ணுங்க. ஆனா எக்ஸ்ட்ரா நம்ம பீன் சேர்க்கிறோம். இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பேர் ஞாபகம் வைக்க முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐ ஹேட் பீன் கமிங். நான் வந்துகிட்டே இருந்தேன். நான் வந்து கொண்டே இருப்பேன், ஃபியூச்சர்ல நடக்க போறது, நீங்களே சொல்லிடலாம். ஐ. சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வில் ஹாவ் யூஸ் பண்ணோமா? அதே இங்க எடுத்துக்கோங்க, வில் ஹாவ். எக்ஸ்ட்ரா நம்ம பீன் சேர்க்கிறோம், தென் கமிங்.
That's it. I will have been coming. 12 டென்ஸ் இவ்வளவுதான். ஓகே, ஆனா வந்து நான் இன்னைக்கு இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அடுத்தடுத்து நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியா இருக்கும். அதை பொறுத்து இந்த ஆக்சிலரி வெர்பெல்லாம் இங்க மாறும். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடலாமா? என் கூட சேர்ந்து வாசிங்க அப்படியே. ஐ கம், நான் வருகிறேன். ஐ கேம், நான் வந்தேன். ஐ வில் கம், நான் வருவேன். ஐ எம் கமிங், நான் வந்துட்டு இருக்கேன். ஐ வாஸ் கமிங், நான் வந்துகிட்டு இருந்தேன். ஐ வில் பி கமிங், நான் வந்துட்டு இருப்பேன். ஐ ஹாவ் கம், நான் வந்திருக்கேன். ஐ ஹேட் கம், நான் வந்திருந்தேன். ஐ வில் ஹாவ் கம், நான் வந்திருப்பேன். ஐ ஹாவ் பீன் கமிங், நான் வந்துட்டே இருக்கேன். ஐ ஹேட் பீன் கமிங், நான் வந்துகிட்டே இருந்தேன். ஐ வில் ஹாவ் பீன் கமிங், நான் வந்துகிட்டே இருப்பேன். 12 டென்சஸ். எவ்வளவு ஈஸியா இருக்கு. சிம்பிளா இருந்ததா? எப்படி இருந்தது நான் சொல்லி கொடுத்தது? ஈஸியா இருக்கா? எந்தெந்த இடத்துல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க ஒரு தடவை. ஸோ இதே மாதிரி இன்னொரு 12 சென்டென்சஸ் கொடுக்க போறேன். பட் நான் வெர்பை மட்டும் மாத்த போறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணலாமா? லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு வந்து நம்மளோட சேனல் வந்து ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பாருங்க. நான் சப்ஜெக்டை மட்டும் அப்படியே வச்சிருக்கேன், வெர்பை மட்டும் மாத்திருக்கேன். இங்க பாருங்க, நான் சாப்பிடுறேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடுவேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த 3 சென்டென்சஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரே கேட்டகரி. ஓகே, ஆன்சர் பண்ணலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்க கூடாது. ஹலோ, எல்லாரும் ஆன்சர் பண்றீங்களா? குட். ஓகே, நான் சாப்பிடுகிறேன். சப்ஜெக்ட் மாத்த மாட்டேன். பிகாஸ் நீங்க ஒரே சப்ஜெக்டை வச்சு முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் அடுத்தடுத்த சப்ஜெக்டை வச்சு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நான் சாப்பிடுகிறேன். ஐ ஈட். சப்ஜெக்ட் பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அவ்வளவுதான். நான் சாப்பிட்டேன் முடிஞ்சிருச்சு. சிம்பிள் பாஸ்ட். அப்ப வெர்போட என்ன யூஸ் பண்ணுவீங்க? பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க. ஐ ஏட். நெக்ஸ்ட், நான் சாப்பிடுவேன். இனிமேதான் சாப்பிட போறீங்க. ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ஆக்ஷன். ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் ஈட். That's it. I eat, I ate, I will eat. Okay, next. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். கொண்டுங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்போ கண்டினியூஸ் டென்ஸ். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இதுக்கு என்ன வரும்? கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். அது ஒரு ரூல். பட் அதே மாதிரி இதுக்கு ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். I am eating. நான் சாப்பிட்டு இருக்கேன். ஐ எம் ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்த ஒரு ஆக்ஷன். பட் இப்போ பிரசன்ட்ல நடக்கல. நான் இப்போ சாப்பிடல. ஓகே, ஐ எம் டூயிங் another thing right now. But it was happening in the past, not in the present. ஓகே, ஸோ கொண்டு இருந்தேன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எதை மட்டும் மாத்தணும்? இந்த ஆம மட்டும் மாத்தணும். அதுக்கு பதிலா என்ன வரும்? வாஸ் வரும். மற்றபடி சப்ஜெக்ட்லாம் ஒண்ணுதான். இங்க வெர்பும் அதே வெர்பு தான் இல்லையா? So I was eating. Next, நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன். நாளைக்கு ஒரு வெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ரிசப்ஷன். ஸோ நாளைக்கு வந்து பிரியாணி. நான் நாளைக்கு சாப்பிட்டு இருப்பேன், பிரியாணி சாப்பிட்டு இருப்பேன்னு சொல்லுவோம்ல, அதான் அது. ஓகே, ஸோ கொண்டுன்னு வந்திருக்கு கண்டினியூஸ் டென்ஸ். கொண்டிருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஸோ இங்க ஐ ஈட்டிங் இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து வாஸ் மட்டும் மாத்தணும். இதுக்கு பதிலா என்ன வரும்? வில் பி. ஓகே, I will be eating. நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. I am eating, நான் சாப்பிட்டு இருக்கேன். I was eating, நான் சாப்பிட்டு இருந்தேன். I will be eating, நான் சாப்பிட்டு இருப்பேன். புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீ பீட்சா சாப்பிட்டிருக்கியா? நான் சாப்பிட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க பாஸ்ட்ல. அதை நம்ம பிரசன்ட்ல பேசுறோமா? இதான் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, நான் சாப்பிட்டிருக்கேன். நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். முடிஞ்ச விஷயத்த பிரசன்டோட லிங்க் பண்ணி பேசுறது. ஓகே, ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்ட் பெர்ஃபெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபியூச்சர் பெர்ஃபெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இது பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மட்டுமே உரித்தான ஒரு பண்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்க சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படிங்கறதா. ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஹாவ் யூஸ் பண்ணணும் ஆக்சிலரி வெர்ப். ஓகே, ஐ ஹாவ். இங்க வெர்ப் என்னது? சாப்பிட்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஈட், ஏட், ஈட்டன். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் ஹியர். ஸோ மூணாவது ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் ஈட்டன். நான் சாப்பிட்ருக்கேன். ஐ ஹாவ் ஈட்டன் பீட்சா. நான் பீட்சா சாப்பிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட், நான் சாப்பிட்டிருந்தேன். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். லைக் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் தெரிஞ்சுக்கோங்க, நான் சாப்பிட்ருந்தேன். அவன் வர்றப்போ நான் சாப்பிட்ருந்தேன். ஓகே, ஸோ ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அந்த அளவுக்கு குழப்பம் வேண்டாம். ஓகே, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சாப்பிட்ருந்தேன். இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஐயும் மாறாது, இந்த ஈட்டனும் மாறாது. இந்த ஹாவ் மட்டும் மாறும். ஹேட் அப்படின்னு மாறும். அவ்வளவுதான். ஸோ ஐ ஹேட் ஈட்டன். நெக்ஸ்ட், நான் சாப்பிட்டிருப்பேன். நாளைக்கு ஃபங்க்ஷன்ல பிரியாணி போடுறாங்க. நாளைக்கு நேரம் நான் சாப்பிட்டிருப்பேன். ஃபியூச்சர்ல தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட்னாலே முற்று பெற்றது, முடிந்த ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் சாப்பிட்டிருப்பேன். இங்க வந்து ஐ மாறாது, அதே மாதிரி ஈட்டன் இதுவும் மாறாது. பட் இந்த ஆக்சிலரி வெர்ப் மாறும். என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் ஹாவ். ஐ வில் ஹாவ் ஈட்டன். ஐ வில் ஹாவ் ஈட்டன். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். நான் காலையில இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன். இல்ல ஒரே இடத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான், 2 மணி நேரமா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்ப என்ன சொல்லுவாங்க? ஐ அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், படம் பார்த்துட்டே இருக்கீங்க, அப்படி படம் பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். இது டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொண்டே. இங்க கொண்டுன்னு இருக்கும், கொண்டே அப்படின்னு இருக்கு. நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஐ have been. I have been. இது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ ஐ ஹாவ் பீன் ஈட்டிங். I have been eating for 2 hours. I have been eating these kind of foods for 3 days. ஸோ நான் 3 நாள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு தான் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஓகே, அந்த மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட், நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஓகே, கொண்டே இருந்தேன். இங்க வந்து ஹாவ் பீன் இருக்கு. ஸோ இதுல வந்து ஹேட் பீனா மாறும், அவ்வளவுதான். மற்ற எதுவுமே மாறாது. ஐ ஹேட் பீன் ஈட்டிங். ஹாய் எவ்ரிவன், நான் அருண்மொழி தேவன். நெக்ஸ்ட், நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். நான் சாப்பிட்டே இருப்பேன். பிரியாணி எவ்வளவு கொடுத்தாலும் நான் சாப்பிட்டே இருப்பேன். காட் இட்? ஓகே, இதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் பீன். ஐ வில் ஹாவ் பீன் ஈட்டிங். தட்ஸ் இட். பாத்தீங்களா இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸின்னு? பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? டென்சஸ் அவ்வளவுதான். நம்ம இதை தான் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி கேட்கறது எல்லாமே ஈஸி தான். அதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர நான் இருக்கேன். பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா பேசிடலாம். கண்டிப்பா இபிஏ ஃபேமிலியில இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ற ஆளுங்க. பிகாஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ எல்லாரும் பாருங்க, இபிஏ ஃபேமிலி நண்பர்கள் அனைவருமே வந்து உங்க கமெண்ட்ஸ் பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு இது நீங்க கத்துட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த எஃபோர்ட்டை வந்து த்ரூ அவுட் யுவர் லைஃப் போடுங்க. ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க வந்து ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறது வேற, இது முக்கியம்தான். பட் இதையும் தாண்டி நீங்க எதை டெவலப் பண்ணணும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் போர்டில் சொல்லி கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்றீங்க, குட் ஜாப், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அதையும் தாண்டி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நம்ம இங்கிலீஷ் எழுதுறது கத்துக்கிறோம், வாசிக்கிறது கத்துக்கிறோம். அதையும் தாண்டி இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் யூ ஷுட் பிராக்டிஸ். பேசி பழக வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன். பண்ணுவீங்களா?
சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போறேன். ஒரே ஒரு வெர்பை வச்சு நம்ம வந்து 12 டென்சஸ்க்கு வந்து சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். பட் இது டெஸ்ட் மாதிரி நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நண்பர்களே, இங்க பாருங்க ஒரு 12 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்ல ஆன்சர் பண்ண போறோம். ஸோ வெர்பை மட்டும்தான் மாத்திருக்கேன். நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களை ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறமா திரும்ப நீங்க திரும்ப ப்ளே பண்ணி நான் ஆன்சர் சொல்றதை செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல என் கூட சேர்ந்து நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டே வாங்க. பட் பாஸ் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நான் விளையாடுகிறேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து வெறும் வந்து விளையாடுறது. நான் விளையாடுகிறேன், விளையாடினேன், விளையாடுவேன். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி டென்ஸோட நேம் நமக்கு தெரியலேன்னு வருத்தப்படாதீங்க. தமிழ்ல அந்த சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. நான் விளையாடுகிறேன், ஐ பிளே. நான் விளையாடினேன், சிம்பிள் பாஸ்ட், ஐ பிளேட். நான் விளையாடுவேன், ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஐ வில் பிளே. பாருங்க இதுல என்னென்ன வித்தியாசம் நீங்க பார்க்கணும். இங்க பாருங்க ஐ பிளே, இங்க பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். ஐ பிளேட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். ஐ வில் பிளே ஃபியூச்சருக்கு வந்து இங்க வில் சேர்த்திருக்கோம். ஆனா இது வந்து பிரசன்ட் ஃபார்ம்லயே தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் பிளேயிங். கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். இதுதான் ரூல். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஆம் வருது. அப்ப பாஸ்ட்க்கு என்ன வரும்? வாஸ். நான் விளையாடி கொண்டிருந்தேன், ஐ வாஸ் பிளேயிங். நெக்ஸ்ட், நான் விளையாடி கொண்டிருப்பேன், ஐ வில் பி பிளேயிங். தட்ஸ் இட். ஸோ ஆம் வந்திருக்கு, வாஸ் வந்திருக்கு, வில் பி வந்திருக்கு. இது சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நான் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 80% ஆஃப் இங்கிலீஷ் இதுலயே முடிஞ்சிடும், டென்சஸ்லே. ஓகேவா? நெக்ஸ்ட், நான் விளையாடி இருக்கிறேன். நீ கிரிக்கெட் விளையாடி இருக்கியா? நான் விளையாடி இருக்கேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே வந்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே, அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? பிளே, பிளேட், பிளேட். ஐ ஹாவ் பிளேட். நான் விளையாடி இருக்கேன். நான் விளையாடி இருந்தேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் விளையாடி இருந்தேன். விளையாடி இருந்தேன். ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க? ஹாவ்க்கு பதிலா ஹேட் வரும். ஐ ஹேட் பிளேட். நான் விளையாடி இருப்பேன். நாளைக்கு மேட்ச், நான் விளையாடி இருப்பேன். நாளைக்கு நேரம் நான் விளையாடி இருப்பேன். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ will have played. That's it. பாருங்க, have, had, will have. Next, நான் விளையாடி கொண்டே இருக்கிறேன். ரொம்ப நேரமா விளையாடிட்டே இருக்கேன். விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ். விளையாடி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி சொல்லுவீங்க? I have been playing. I have been playing. Next, நான் விளையாடிக்கொண்டே இருந்தேன். நான் 5 மணி நேரமா விளையாடிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் விளையாடல. ஸோ பாஸ்ட்ல ஒரு செயல் ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்திருக்கு. விளையாடிக்கொண்டே இருந்தேன். I had been playing. நான் விளையாடிக்கொண்டே இருப்பேன். ஃபியூச்சர்ல நாளைக்கு லீவு, நான் விளையாடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதை எப்படி சொல்வீங்க? I will have been playing. That's it. ஈஸியா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.
ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும் 12 டென்சஸ் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேன். டென்சஸை பத்தி கவலையப்படாதீங்க. ஓகே, டென்சஸ் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். அதையும் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். அதாவது படிக்கிறேன், வெர்பை மட்டும் மாத்திருக்கேன். நான் படிக்கிறேன், படித்தேன், படிப்பேன், படித்து கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு லைனா எழுதி போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 12 டென்சஸ்க்கும் அது எப்படி வருது? படிக்கிறேன், படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. ஓகே, ஸோ இதோட 3 ஃபார்ம்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்டடி, ஸ்டடீட் அண்ட் தென் ஸ்டடீட். இது 3 ஃபார்ம்ஸ். இது எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? விட்ட நானே ஆன்சர் சொல்லிடுவேன். ஸோ 12 டென்சஸையும் நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணி அந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் எப்படி இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, ஐ எம் வெயிட்.